இந்த எலெக்ஷனில் டிவிக்கே 108 தொகுதிகள் பெற்றிருக்கு. அதனால டிவிகேவிற்கு வாழ்த்துக்களை யூடியூப். என்னது செவுத்த பார்த்து பேசிட்டு இருக்கீங்கண்ணே, கேமரா அங்கிட்டு 5 வருஷமா இங்கே பார்த்து பேசினதுக்கு அங்கே செவுத்த பார்த்து பேசியிருந்தா கூட 4 ஓட்டை வந்து விழுந்திருக்குன்னு போட்டிருக்கு அப்படின்னு சலிச்சு போகக்கூடாது. ஏன்னா 2 நாளாக பலரும் அதை தான் சொன்னாங்க. நாங்கள் எவ்வளவு வேலைகள் பார்த்தோம், எவ்வளவு கூட்டங்கள் போட்டோம், எவ்வளவு கருத்தரங்கள் போட்டோம், எவ்வளவு மாநாடுகள் போட்டோம், எவ்வளவு திருமணங்கள் கூட்டங்கள் போட்டிருக்கோம், அப்புறம் எவ்வளவு மக்கள்கிட்ட பேசியிருக்கோம், களத்தில் இறங்கி எவ்வளவு வேலைகள் பார்த்துருக்கோம். இந்த இளைஞர்கள் நமக்கு ஓட்டு போடாமல் போயிட்டாங்களே, இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடலையே, இங்கே பேசுனதுக்கு திரும்ப இந்த செவுத்தை பார்த்து பேசியிருந்தா கூட அதனால் ஓட்டு போட்டிருக்கும் போலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மனம் நொந்து வருத்தப்படுற அளவுக்கு நாம் ஒன்றும் பெரிய வேலைகளை பார்க்கல. நம்மளால் முடிஞ்ச வேலைகளை அங்கங்கே நம்ம பார்த்தோம். ஒருவேளை மனம் நொந்து ஓரளவுக்கு வேலை பார்த்துருக்கோம்னாக்கா, பெரியார் அம்பேத்கரை விட அதிகமாக வேலை பார்த்துருந்தோம்னா கூட அப்பையும் நம்ம மனசு நொந்து போகக்கூடாது. ஏன்னா பெரியார் அம்பேத்கர் அவ்வளோ வேலைகள் பார்த்து அவங்களே வருத்தப்படலை. பெரியார் உயிரோடு இருக்கும் பொழுது தான் பல போராட்டங்களை பண்ணிக்கிட்டு போராளியாக புரட்சியாளராக இந்த மண்ணில் இருக்கும் பொழுது தான் எம்ஜிஆர் என்கிற ஒரு பிம்பம் வந்து இங்கே ஜெயிக்குது. அப்போ அந்த எச்சு சோடா குடிக்கிறது ஒரு பெரிய கூட்டம் கொடுது. அதை பார்த்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டார் பெரியார். நான் இவ்வளவு சுயமரியாதையிலேருந்து இந்த கூட்டம் நிற்குதே, இந்த மக்களுக்காக நான் அவ்வளோ நாள் பேசினேன் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டார். அதனால் அதுக்காக இவ்வளோ பேசி இந்த மக்கள் இப்படி தற்கூரிகளாக போகிறார்களே எம்ஜிஆர் பின்னாடி அப்படின்னு பெரியார் ரொம்ப மனம் வந்து போகலை. உடனடியாக அமைப்பை கலைச்சிட்டு நான் திரும்ப என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, என்னுடைய லௌகீக வாழ்க்கைக்கு போகிறேன்னு அவர் போகலை. ஆனால் அம்பேத்கர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவ்வளோ வேலைகள் பார்த்து எழுதி பேசி தள்ளி மக்களுக்கு அறிவூட்டுறதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் அம்பேத்கர் அவர்களை தேர்தலில் ஜெயிக்க வைக்கவே இல்லை இந்த மக்கள். அப்போ அம்பேத்கர் கோவப்பட்டுக்கிட்டு இவ்வளோ பேசி இந்த மக்களை ஜெயிக்க வைக்கலையே அப்படின்னு அமைப்பை கழிச்சிட்டு தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு அரசாங்கம் கொடுத்த நீதிபதி வேலையை வாங்கிக்கிட்டு அவர் போகலை. அப்போ அவர் திரும்ப அதே வேலைகளை தான் கடைசி வரைக்கும் பார்த்தார். நம்ம ஒன்றும் பெரியார் அம்பேத்கர் தாண்டி ஒன்று வேலை பார்க்கல. ஒரே ஒரு விஷயம்தான், டிவிகேவுக்கு வாழ்த்துக்கள், நல்ல ஆட்சியை செய்யுங்க, பெரியார் அம்பேத்கர் வழி நின்று சமூக நீதி கருத்துக்களை சுயமரியாதையோட ஆட்சியை நடத்துங்க. அதனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, விஜயினுடைய அலை சுனாமி வந்துருச்சுன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் வரல, ரிசல்ட்டாக தான் சொல்லுது, டேட்டாவோட நான் இப்போ வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிவிக்கு தொண்டர்கள்கிட்ட நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நூற்றி 8 தொகுதிகள் பெற்று தாவேகா முன்னிலை வகிக்கிறதுனாக்கா அந்த நம்பர் 1 இருக்குது. நான் ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 சீட்டு உங்களுக்கு தேவை. அந்த 10 சீட்டு எங்கேருந்து பெற போகிறாங்க, எந்தெந்த கூட்டணி கட்சிகள் இழுக்க போகிறாங்க, அல்லது வேறு எதுவும் செட்டப்புகள் இருக்கா, அதிமுக கூட்டணிக்கு போக போதா அப்படிங்கிறது நம்ம தெரியல. பேச்சுவார்த்தைகள் 4 பக்கமும் போயிட்டுருக்கு. அது என்னென்னங்கிறது அப்பப்போ உங்களுக்கு நமக்கு நியூஸ்லேயே அப்டேட் வரும். முடிஞ்சால் நம்ம அது ஏதாவது ரிசல்ட் வரும்பொழுது அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இது மக்களுடைய தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மகேஷின் மீது நம்பிக்கை இல்லை, மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. அதனால மக்களின் தீர்ப்பு தான், அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு பிடிக்காத ஒரு நபர் அங்கே மக்கள் ஆதரிச்சிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மனம் நொந்து போயெல்லாம் நம்ம உட்காந்துருக்க முடியாது. பிடிக்குதோ இல்லையோ அவர் தான் இனி நமக்கான முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தான் வரப்போகிறாரா, மற்றொரு 10 கட்சிகளை கூப்பிட்டு வந்து 10 சீட்டில் கூப்பிட்டு வந்து, அப்படி இல்லைனாக்கா இல்லை நான் எம்எல்ஏவே இருந்துக்கிறேன் அப்போ தான் ஷூட்டிங் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் எம்எல்ஏவே இருந்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு வேறு யாரையாவது அந்த கட்சியிலேருந்து அவர் முதல்வராக ஆக்க போகிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் எப்படியாக இருந்தாலும் 108 சீட்டுகள் பெற்றிருக்காங்க, முன்னிலையில் நம்பர் 1 வந்திருக்காங்க. அதனால் பெரியார் அம்பேத்கர் வழி நின்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு உரிமைக்குமாக குரல் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. பொறுப்புடன் செயல்படுங்கள். குழந்தை கொண்டு உங்களுக்காக வேலை பார்த்துருக்கு. அந்த பொறுப்புணர்வோட கவனத்தோடு செயல்பட்டு தமிழ்நாட்டு உரிமையை கொண்டு போய் பிஜேபிகிட்ட அடமானம் வைக்காமல் பிஜேபி கொண்டு ஒரு சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்குமே. ஆனால் யூடியூப் விட்டு உங்களை வாழ்த்துக்கிறது, வரவேற்கிறது. திமுக கூட்டணியை விட நீங்கள் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்குறீங்க, சமூக நீதி கருத்துக்களை பேசுகிறீங்க, பிஜேபி ஆர்எஸ் எதிர்க்கிறீங்க இந்த வருடங்கள் அப்படின்னாக்கா யூடியூப் டோஸ் கண்டிப்பாக உங்களை வரவேற்கும். உங்களுக்கு ஆதரவாக யூடியூப் டோஸ் நிற்கும் இந்த செயல்கள்லாம் செய்யும் பொழுது. ஒருவேளை இதில் நீங்கள் தவறுனீங்கனாக்கா கடந்த நாட்களை விட இந்த 5 ஆண்டுகளில் கடுமையாக நாங்கள் எதிர்ப்போம், கடுமையான கேள்விகளை முன்வைப்போம். அதனால் எனக்கு திமுக விட சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க, ஆதரிக்கிறது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. பெரியார் ஒன்றும் கடைசி வரைக்கும் ஒரே கட்சியை ஆதரிக்கணும்னு ஆதரிக்கலையே. அப்போ எந்த கட்சியை ஆதரிக்கணும் ஒரு எலெக்ஷன்லேன்னு தெரிவு செஞ்சு தான் அவர் ஆதரவு தெரிவித்தார். அந்த வகையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, சிறப்பாக ஆட்சி செஞ்சீங்கன்னாக்க பெரியார் அம்பேத்கர் நின்று நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், இல்லை என்றால் எதிர்த்து நிற்போம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதனால் இப்போ
பயங்கரமாக ஒரு அலை வந்துருச்சு, விஜய் அலை வந்துருச்சு, விஜய் சுனாமி வந்துருச்சு அப்படின்னாங்க. ஒன்றுமே அப்படி சுனாமி எதுவும் வந்துருச்சு எட்டி பார்த்தோம்னாக்கா அப்படி எதுவும் வரல. இங்கே ஜெயிச்சவர் 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. சரி, 108 சீட்டு சுனாமி அந்த சூறாவளிலாம் வந்துருச்சு. அப்போ இதே சுனாமியும் சூறாவளியும் பாண்டிச்சேரியில் ஏன் வரல? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற ஆட்சி சரியில்லை, ஆட்சி மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. அதனால தான் பாருங்கள், திமுகவை தோக்கடிச்சுட்டு அதிமுகவை தோக்கடிச்சுட்டு அவங்க விஜய்க்கு பெறுவாரியான வாக்குகளை போட்டிருக்காங்க. அப்போ இங்கே நடந்த ஆட்சி மோசமான ஆட்சி அப்படின்னா, அப்போ பாண்டிச்சேரியில் நடக்கிற ஆட்சி சரியான ஆட்சியா? இப்போ பாண்டிச்சேரியில் ரொம்ப சூப்பரான ஆட்சி தமிழ்நாட்டை விட நடக்குது. அதனால தான் அங்கே உள்ள மக்கள் இங்கே விஜய்க்கு 108 சீட்டு கொடுத்தது மாதிரி அங்கே பெருவாரான சீட்டுகளை தரலை. அப்போ அங்கே ஏற்கனவே ரூலிங்கில் இருக்கிற பார்ட்டி திமுகவை விட சிறப்பான ஆட்சி கொடுக்கறதுனால அவங்க அந்த ஆட்சியே கரெக்டுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம? அப்போ ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே பிஜேபி அலையன்ஸில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. அப்போ அந்த பிஜேபி கவர்மெண்ட்டு பாருங்கள், நாங்கள் பாண்டிச்சேரியில் எவ்வளோ அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இந்த திட்டங்களை பார்த்து தான் மக்கள் எங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மாடலாக இருக்கிற அந்த ஆட்சியை, அந்த திட்டங்களை, அங்கே உள்ள சட்டங்களை அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வந்து நடைமுறைப்படுத்தலாமே. அல்லது அவங்க இங்கே நடைமுறைப்படுத்துறதுனா ஓட்டு கேட்கும் பொழுது நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துவோன்னு கேம்பெயின் பண்ணி நீங்கள் ஓட்டு கேட்டுக்கலாமே. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்கள் வந்திருக்கு. ஒரு உரிமை தொகை எடுத்துப்போமே, உரிமை தொகையை வந்து இந்தியா முழுக்க பிஜேபியே போய் சொல்லுது. வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மகளிருக்கும் இவ்வளவு தொகையை நாங்கள் மாதம் மாதம் கொடுப்போம் அப்படின்னு இதே உரிமை தொகையை அங்கே கொண்டு போய் சொல்கிறாங்க. பாட நூல்களை நாங்கள் இலவசமாக தருவோம்னு குஜராத்தில் சொல்கிறாங்க. நமக்கு எப்போவுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் பாட நூல்கள் எப்போவுமே இலவசம் தான், ஆனால் அங்கே ஜெயிச்சாக்க நாங்கள் தருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒருவேளை அப்போ ஜெயிக்கிற மாடலாக இருந்துச்சுனாக்கா அதை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து சொல்லலாம்ல அவங்க பிஜேபி கேம்பெயினில். அப்போ பாண்டிச்சேரிக்குள்ளே அப்படி ஒன்று இல்லை, பிஜேபி நல்ல நல்ல திட்டங்களாக கொண்டு வந்திருக்கா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அடித்த அலை சுனாமி சூறாவளி அங்கே ஏன் அடிக்கலை? அப்போ ஒருவேளை அங்கேயும் அடிச்சிருந்ததுனாக்கா விஜய் சார்பாக யாரையோ முதலமைச்சராக இருக்கலாமே. ஒரு புசி ஆனந்த் இங்கே நிற்கிறாரா, அங்கே உள்ள யாரோ ஒருத்தர், எப்படியும் விஜயோட கட்சியில் நிற்கிற கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் தான் இருப்பார். அப்போ யாரையோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே, அங்கே நடந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் அங்கே அந்த சுனாமியை அடிக்கலை? புசி ஆனந்த் பாண்டிச்சேரியில் போட்டிட்டு இருக்கலாமே, பாண்டிச்சேரியில் போட்டிட்டு அங்கே வெற்றி பெற்றாக்கா பாண்டிச்சேரியில் சிஎம் ஆயிருக்கலாமே புசி ஆனந்த். விஜய் போய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது புசி ஆனந்த் தான் பாண்டிச்சேரியினுடைய சிஎம் கேண்டிடேட்டு, என்னுடைய பேராதரவை பெற்ற என்னுடைய அன்பு தம்பி, நீங்கள் இங்கே நிற்கிற எல்லா கேண்டிடேட்டும் வேறு கேண்டிடேட் கிடையாது, எல்லா தொகுதியிலும் விஜய் தான் நிற்கிறேன், அதனால் இங்கே புசியானது சிஎம் ஆனால் விஜய் வந்து சிஎம் ஆனது மாதிரி, அதனால் நீங்கள் வாக்களிக்கிற ஒவ்வொரு வாக்கும் இந்த விஜய்க்கான வாக்கு, பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா மக்களும் இந்த ஆட்சி மாற வேண்டும் என்பதற்காக நீங்கள் விசிலில் அமுக்கி புசியானந்தை சிஎம்மாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும், அது புசியானந்த் சிஎம் கிடையாது, விஜய் தான் இங்கேயும் சிஎம் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா புசியானந்த் ஈஸியாக ஜெயிச்சிருப்பாரு. எனக்கா என்னங்க, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில ஒரு ஒரு பார்டர் தானே, ஒரு பார்டர்னாக்க ஒரு செக் போஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். அந்த பாண்டிச்சேரி இந்த தமிழ்நாடு, அங்கேயும் தமிழ் தான் பேசுகிறாங்க, இங்கேயும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ ரெண்டு இடத்துலையுமே விஜயனுடைய தாக்கம் இருக்கும்ல. இங்கே ஓடுற அதே விஜயனுடைய படம் தானே பாண்டிச்சேரிலையும் ஓடுது, இங்கே வந்து அதே கூட்டம் தானே பாண்டிச்சேரிக்கும் கூட்டம் வந்துச்சு. சொல்ல போனாக்கா இங்கே வந்ததை விட பாண்டிச்சேரியில் ரொம்ப அதிகமான கூட்டம். அப்போ அங்கே தானே சுனாமியும் சூறாவளியும் அதிகமாக அடிச்சிருக்கணும், அப்புறம் ஏன் அடிக்கவே இல்லை? ஏன்னா பாண்டிச்சேரியில் பாஜகவினுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்போ அங்கே அதே பாண்டிச்சேரியில் பாஜக ஆட்சி தொடரணும் அப்படிங்கிறதுனால தான் விஜயனுடைய அந்த சுனாமி சூறாவளிலாம் அங்கே அடிக்காமல் போச்சோ அல்லது அடிக்காமல் பார்த்துக்கிட்டாரோ. இதே மாதிரி எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு எதிராக அங்கே போட்டியிட்ட தாவேகாவினுடைய வேட்பாளர் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டுச்சு, வாபஸ் வாங்கிட்டார்னு நினைக்கிறேன். நிராகரிக்கப்பட்டுச்சோ வாபஸ் வாங்கினாரு தெரியல. அப்புறம் நாமினியாக இருந்தவர் அவர் இல்லைனாக்கா ஒருத்தர் சேஃப்டிக்கு ஒருத்தர் போட்டு வச்சுருப்பாங்க நாமினின்ட்டு, அவருடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு. அது எப்படி அதாவது வேட்பாளருடைய மனுவும் நிராகரிக்கப்பட்டது, நாமினியோட மனுவும் நிராகரிக்கப்பட்டது. அப்போ அந்த சரி நாமினி தெரியாமல் மனுவை ஃபில் பண்ண தெரியாமல் அவர் கொடுத்துட்டாரு, அதனால் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட கேண்டிடேட் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ பதிவோ போட்டிருக்கணும்ல. அந்த கேண்டிடேட்டு காணும், ஆளை காணும், எங்கேயோ ஆள் தலைமறைவுன்னு செய்தி வந்துச்சு. அப்போ தலைமறைவுனாக்கா எடப்பாடி போட்டிருக்கிற அந்த தொகுதியில் விஜயனுடைய நேரடி கேண்டிடேட்டை போட்டாக்கா அங்கே எடப்பாடியினுடைய வெற்றி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உள்ள கேண்டிடேட்டு நாமினி 2 பேரையும் எஸ்கேப் பண்ணி விட்டுருக்கு டிவிக்கு. அப்போ உனக்கு திமுக அதிமுக பிஜேபி 3மே எதிரின்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற பாஜக ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்காமல் பாஜக ஆட்சி மீண்டும் வருவதற்கு அங்கே என்ன பேசணுமோ அங்கேயும் போய் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வந்தாச்சு. அப்போ திரும்ப அதே
பாஜக ஆட்சி தான் இப்போ பாண்டிச்சேரியில் வரப்போகுது. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள திமுக அதிமுக ரெண்டு பேருமே எதிர்க்கிறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் உங்களுடைய கேண்டிடேட்டு எப்படி வாபஸ் வாங்கினாரு, எப்படி தலைமறைவானார், எப்படி நாமினியை கொடுக்குற நாமினி போட்ட மனு எப்படி நிராகரிக்கப்பட்டுச்சு, கேண்டிடேட் போட்ட மனு எப்படி நிராகரிக்கப்பட்டுச்சு. அப்போ தலைமறைவாயிட்டாரு அப்படின்னா அப்போ எடப்பாடி சைட்லேருந்து கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பேசியிருக்கணும், அப்படி இல்லைனாக்கா மிரட்டி இருக்கணும். அப்போ இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்தால் மட்டும்தான் அப்படி அங்கே நடக்க முடியும். அப்படி இல்லைனாக்கா இப்போ ஒரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி கூட சைலண்ட்டாக போயிருந்துருக்கணும். ஓகே, நமக்குள்ள பிரச்சனைனா எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி, நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேண்டிடேட்டை வந்து தப்பாக மனுவை போட சொல்கிறேன்னு இவர் சொல்லி அவர் போட வச்சிருக்கணும். இப்போ ஒருவேளை எடப்பாடி தொகுதியில் நடந்தது மாதிரி திமுக காரன் ஏதோ ஒரு இப்போ வச்சு ஒரு சிஎம் தொகுதியில் வச்சுப்போம், அல்லது ஒரு டெபுட்டி சிஎம் தொகுதியில், அல்லது செந்தில் பாலாஜி தொகுதியில், அல்லது சேகர்பாபு தொகுதியில், அல்லது வேறு யாரோ ஒரு தங்கம் தென்னரசு தொகுதியில், அல்லது KN நேரு தொகுதியில், அல்லது நம்ம ஒரு அன்பில் மகேஷ் தொகுதியில், அல்லது டிஆர்பி தொகுதியில், இந்த தொகுதியில் ஏதாவது டிவிகேவினுடைய வேட்பாளர் இதே மாதிரி அவருடைய மனுவும் நாமினியோட மனுவும் நிராகரிக்கப்பட்டு அந்த கேண்டிடேட்டாக போனவரை வந்து தலைமறைவு அப்படிங்கிற செய்தி வந்துச்சுனாக்கா, இந்த ஆதவர்ஜுன் அல்லது புஷி ஆனந்த் ஆதவர்ஜுனோ அல்லது விஜய் அவர்களோ சும்மா விட்டுருப்பாங்களா? உடனடியாக அடுத்த கூட்டத்தில் பாருங்கள், திமுக ரவுடி திமுக, எங்களுடைய கேண்டிடேட்டோட 2 மனுவும் எப்படி நிராகரிக்கப்படும், நாமினி மனுவும் நிராகரிக்கப்பட்டுருச்சு, கேண்டிடேட் மனுவும் நிராகரிக்கப்பட்டுருச்சுனாக்கா அப்போ அதுக்கு பின்னாடி திமுகவினுடைய சதி வேலை இருக்குன்னு தெரியாதா? இதை கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதா? திமுகவே அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டு பேசியிருப்பீங்கள்ல, ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருப்பீங்களே, சிஎம் சார் என்ன பயமா சார், உங்கள் தொகுதியில் உள்ள உங்கள் பழைய மினிஸ்டருக்கு எதிராக எங்கள் டிவிகே கேண்டிடேட்டை தூக்க வச்சுருக்கீங்க, அவ்வளோ பயமா உங்களுக்கு அப்படின்னு சிரித்து வீடியோ போட்டிருப்பீங்களா மாட்டிங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர், அதிமுக கட்சியின் தலைவர், இவர் பொதுச்செயலர், அப்போ அவர் தொகுதியில் நடந்திருக்குனாக்க அதை பற்றி ஏன் பேசவே இல்லை? தாவேக ஆதரவாளராக இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில் பாஜக ஆட்சிக்கு எதிராக ஒரு அலையும் வீசலங்க, விஜயனுடைய அலை அது எப்படி வீசாமல் போச்சு? எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் மட்டும் எப்படி டிவிகே கேண்டிடேட் வந்து வாபஸ் வாங்கினார், எப்படி தலைமறைவானார், எப்படி நாமினி கேண்டிடேட் எப்படி நிராகரிக்கப்பட்டு நாமினி கேண்டிடேட்டுடைய மனு எப்படி நிராகரிக்கப்பட்டுச்சு? நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இது பெரிய செய்தியாக வரல, இதை ஏன் பெருசுப்படுத்தவும் இல்லை? விஜய் பேசலை, ஆதவர்ஜுன் பேசலை, யாருமே இதை பற்றி பேசலையே, ராஜ்மோகன் பேசலை, லயோலாமணி பேசலை, யாருமே பேசலையே. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத தாவேக தொண்டர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் விஜயினுடைய ஆட்சி தான் வேணும், தாவேகாவுடைய ஆட்சி தான் வேணும்னு தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் தாவேகா முதலிடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு பரப்புரை பரப்பப்படுது. அது வந்து தப்பான பரப்புரை. நம்பர் படி நான் சொல்கிறேன், வெறும் 108 தொகுதிகள் தான் தாவேகா ஜெயிச்சது. அப்போ வெறும் 108 தொகுதிகள்னால் ஒரு ஆட்சி அமையணும்னா 118 தொகுதிகளில் நீங்கள் ஜெயிக்கணும், அப்போ தான் தனிப்பெரும்பான்மையாக வர முடியும். அப்போ 118 தரல வெறும் 108 தான் வந்திருக்குனாக்கா அப்போ பெருவாரியான, அப்போ மீதம் இருக்கிற 126 தொகுதி, மொத்தம் 234 தொகுதி, அதில் 108 தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. பாக்கி 126ல் விஜய் கட்சி தோல்விட்டுருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் பெருவாரியாக இருக்கிற 126 தொகுதியில் உள்ள மக்கள் விஜய் ஆட்சிக்கு வர வேண்டாம், விஜயனுடைய ஆட்சியை நாங்கள் விரும்பவில்லை, விஜய் கரூரில் செய்த அயோக்கியத்தனங்களை நாங்கள் விரும்பவில்லை, விஜய் பர்சனல் லைஃப்பில் அவருடைய வாழ்க்கை குறித்து தகாத விஷயங்கள்லாம் வருது, அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாரு, அதை குறித்து அவர் பேசுகிற பேச்சையும் எங்களுக்கு பிடிக்கல, அப்போ அவங்க கட்சிக்காரவங்க பேசுகிறதும் எங்களுக்கு பிடிக்கல, அவங்க கட்சிக்காரவங்க செய்கிறதும் எங்களுக்கு பிடிக்கல, அதனால் இவருடைய ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டுக்கு தீங்கு அப்படின்னு நினச்சதான் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியாக இருக்கிற 126 தொகுதியில் விஜய்க்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. வெறும் 108 தொகுதியில் மட்டும்தான் விஜய் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னமும் மைனாரிட்டி தான் அவர். இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கே அவருக்கு 10 தொகுதி வேணும். இதில் மொத்தமாக டிவிகே வாங்கின வாக்குகள்ங்கிறது 1,72,00,000 அவங்க வாங்கின வாக்கு. இதுவே டிஎம்கே வாங்கின வாக்கு 1,54,00,000. அப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்கா வெறும் 17 லட்சம் தான் டிஃப்ரென்ஸ். திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் வெறும் 17 லட்சம் தான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் பர்சன்டேஜாக போடும்பொழுது வெறும் 3.52%, ரவுண்டாக 3 வச்சுக்கலாம், வெறும் 3% தான் டிஃப்ரென்ஸு. அப்போ பெருவாரியான மக்கள் தமிழ்நாட்டில் வந்து திமுக வேணாம்னு நினச்சிருந்தாங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 70%, 80%, அட்லீஸ்ட் ஒரு 20-30% மார்ஜின் இருந்துச்சுனாக்கா ஆமாப்பா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு காட்டாட்சி நடைபெற்றிருக்கு, அதனால் அந்த மக்கள் எதிர்பார்க்கல, இந்த ஆட்சி மாறணும்னு நினைக்கிறாங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, இதை மாற்றத்துக்குரிய ஒரு தலைவராக தலைமை பொறுப்பாக அந்த வல்லமை பொருந்திய அந்த ஐடியாலஜி தெரிஞ்ச ஒரு நபர் யாருனாக்கா தி ஒன் அண்ட் ஒன்லி டிவிகே விஜய் அவர்கள் தான். அதனால் அவர் வந்தால் தான்ப்பா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மார்ஜின் வச்சுருந்தா, அல்லது ஓரளவுக்கு ஒரு 10-15% மார்ஜின் வச்சுருந்தா கூட சரி மனநிலையாக மக்கள் வந்து வேற ஒன்று எதிர்பார்க்கணும்னு நினைக்கலாம். வெறும் 3.3%, 3.52
வெறும் 3.5% தான் டிஃப்ரென்ஸு. இதில் இதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸில் இருக்கட்டும், அப்புறம் டிவி சேனல்ஸில் டிபேட்டில் உட்கார்ற பத்திரிகையாளரில் இருக்கட்டும், இப்போ அவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க, இந்த நடுநிலை பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இப்போ என்ன தெரியுமா உருட்டுவாங்க, திமுக வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், திமுக கடந்த காலங்களில் தான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும், திமுக இளைஞர்களிடம் செல்லவே இல்லை, திமுக இளைஞர்களிடம் உரையாடவே இல்லை, திமுக இளைஞர்களை அரசியல்படுத்தவே இல்லை, இது திமுக கடந்த காலங்களில் செய்த மிகப்பெரிய தவறு, அப்புறம் திமுக செய்த இந்த தவறு, திமுக செய்த அந்த தவறு, இதெல்லாம் திமுக சரி செய்து கொள்ளணும். குறிப்பாக இளைஞர்களிடத்தில் திமுக போய் சேரவே இல்லை, இளைஞர்களிடம் அரசியல் பேசவே இல்லை திமுக. அதனால் அவங்கக்கிட்ட கருத்து கொண்டு போய் சேர்க்கல, ஐடியாலஜி கொண்டு போய் சேர்க்கவே இல்லை, அந்த இடத்துல லேகாக இருக்காங்க. அதனால் திமுக வருங்காலையில் தவறுகளை சரி செய்ய கொண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உருட்டுவாங்க. தயவுசெய்து திமுகவில் உள்ளவங்க இந்த மாதிரிலாம் பத்திரிகையாளரை பார்த்தீங்கன்னாங்க தயவுசெய்து கிட்டவே சேர்க்காதீங்க, பூரா அயோக்கிய போலுகிறவனுங்க. இப்போ இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலைன்னாக்கா இல்லை தோல்வி அடைஞ்சிருச்சு, வெறும் 3% தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி பெருவாரியாக சீட்டை வாங்கி வருது, ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு திமுகங்கிற ஒரு இது கட்சி ஜெயிச்சு வருதுனாக்கா அந்த மக்கள் பெருவாரியாக எதிர்பார்க்குறாங்கன்னாக்கா டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாத போல திமுக சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லி திமுகவே அந்த விக்டிம் ஷேம் பண்ணுறது, ஆக்சுவலாக விக்டிம் ஷேம் பண்ணுறது தான் அது. இப்போ நம்ம ஊருக்குள்ளலாம் இப்போ அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் வரும், அல்லது பெண்கள் மீது பெண்களை வந்து சில பசங்க வந்து ஈவ்டீசிங் பண்ணுறது அல்லது பாலியல் குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது ஊர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்ட ஆண் மீது எந்த தவறும் சொல்ல மாட்டாங்க. இவளுக்கு என்ன அந்த நேரத்தில் வேலை, இவ வந்து 6 மணிக்கு மேலே ஏன் ஃபோன் எடுக்கிறா, இப்போ 10 மணிக்கு பெட்ஷீட்டுக்குள்ளே யார்கிட்ட குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தா, அல்லது ஃபோனில் ஏதோ வாட்ஸ்அப்பில் 10 மணி வரைக்கும் ஏதோ வாட்ஸ்அப்பில் நோண்டிக்கிட்டு இருக்கா, அப்போ இந்த மாதிரி பண்ணாக்கா உனக்கு அப்படி தாண்டி நடக்கும் அப்படின்னு ஊருக்குள்ளே விக்டிம் ஷேம் பண்ணுவாங்கல்ல. அப்போ அந்த குற்றவாளி இருக்கான்ல அவனை விட்டுருவாங்க, அவன் மீது எந்த குற்றச்சாட்டுமே வராது. அப்படி இல்லைனாக்கா அந்த பெற்றோர்கள் மீது பக்கத்து வீட்டுக்காரங்க குற்றம் சுமத்துவாங்க, அந்த அப்பனாத்தான் ஒழுங்காக வளர்த்துருந்தாக்கா அது அங்கே போய் மாட்டுமா அப்படின்னு குற்றம் செஞ்சவனை விட்டுட்டு குற்றமே செய்யாத அப்பனாத்தாலையும் குற்றமே செய்யாத அந்த பொண்ணையும் குற்றச்சாட்டு சுமத்துவாங்கல்ல. அதே மாதிரி தான் இதுவும். திமுக கடந்த காலங்களில் செய்த தவறுகள் என்னென்னு லிஸ்ட்டு போடுங்க, என்ன தவறு செஞ்சுருக்கு, இதுக்கு மேலே ஒரு நல்லாட்சி எப்படி தர முடியும், மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இந்த விடியல் திட்டம், பஸ்ஸில் வந்து பெண்களுக்கு விலையில்லா டிக்கெட்டு, அப்புறம் நான் முதல்வன் திட்டம், இவ்வளவு ஏன் அயலக அண்ணல் அம்பேத்கர்னு அயலக படிப்பு திட்டம், அதில் 400 பேர் பயன்பட்டுருக்காங்க கடந்த 5 வருஷம் மட்டுமே, பட்டியல் சமூக மாணவர்கள் மட்டும். அது மட்டும் இல்லை, அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் முனைவோர் திட்டம் 30% மேலே சப்சிடி உண்டு. 5 கோடி ரூபா நீங்கள் பிஸ்னஸுக்கு வாங்குறீங்கன்னாக்கா 1.5 கோடி ரூபா சப்சிடி, 10 லட்ச ரூபா வாங்குறீங்கனாக்கா 3 லட்ச ரூபாவில் சப்சிடி, 1 கோடி ரூபா வாங்கினாக்கா 30 லட்சத்துக்கு மேலே சப்சிடி உங்களுக்கு மானியம்னு சொல்லுவாங்களோ அதுதான். அப்போ இவ்வளவு திட்டம் இது நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் சில திட்டங்களை. ஏன் இப்போ நம்ம முன்னாடிலாம் பேசியிருப்போம், நாடோடியாக இருப்பாங்க குருவிக்காரவங்கன்னு சொல்லுவாங்க, நான் அது இந்த வார்த்தை பயன்படுத்தலாமா இல்லையாங்கிறது தெரியல, குருவிக்காரவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உண்டிலில் வந்து அடிப்பாங்க, ஒரு காட்டுக்குள்ளே வந்து உண்டில் வச்சு கல்ட்டா புல்ட்டுமாங்க எங்கள் ஊரில் உண்டில்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அடிக்கிறது. அதை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இதையே இந்த கல்ட்டா புல்ட்டை வச்சு அவர் கரெக்டாக குறி வச்சு அடிக்கிறாரப்பா, அதை இவரை கொண்டு போய் ஒலிம்பிக்கில் சுட விட்டோம்னு வைங்களேன் எவ்வளவு பதக்கங்களை அள்ளிட்டு வருவார் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். அப்புறம் இந்த கலைக்கூத்தாடின்னு சொல்லுவாங்க, ரோட்டில் போனீங்கன்னா கயிறில் வந்து ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த கயிறில் ஒரு கம்பு வச்சுட்டு அப்படியே நடந்து வருவாங்க அந்த கயிறு மேலே, அப்புறம் அந்த கயிறு மேலே சைக்கிள் ஓட்டுவாங்க. அப்போ அவங்கள பார்த்து சொல்லுவோம், இவங்களை கொண்டு போய் ஒலிம்பிக்கில் விட்டோம்னாக்கா பாருங்கள் எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க, எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பாடி பாருங்கள். இதே மாதிரி தானே ஜிம்னாஸ்டிக்னு சொல்கிறாங்க, இவன் யாரே கொண்டு ஜிம்னாஸ்டிக்னு விட்றான், இது அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள், சின்ன வயசுலேருந்தே எப்படி பழகி வந்திருக்காங்க பாருங்கள் அவங்க. இவங்களை கொண்டு போய் ஒலிம்பிக்கில் விட்டோம்னா கோல்டு மெடலில் தூக்கிட்டு வந்துடுவாங்களப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படின்னா சங்கர்த்தனம்னு சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி யோசிச்சு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அதை உண்மையாக்கியிருக்காங்க இந்த ஆட்சியில். யார் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கார் டெபுட்டி சிஎம், அவர் இது உண்மையாக்கியிருக்காரு. இப்போ கலைக்கூத்தாளிகளாக இருக்காங்கல்ல, அவங்களில் இந்த கலைக்கூத்தாளிகளாக இருக்க குடும்பம் ஒரு ஏரியாவில் இருக்காங்க. இப்போ அங்கேருந்து பசங்க இதை எதுவும் தொழிலாக பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அந்த பசங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் பண்ணி அவங்கள ஜிம்னாஸ்டிக் அனுப்பியிருக்காங்க. ஜிம்னாஸ்டிக் இதே மாதிரி தொடர்புடைய பல கேம்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணி ஏஷியன் லெவலில், தமிழ்நாடு லெவலில், ஏன் இந்தியா லெவல்லையே போகிறதுக்காக பயிற்சி கொடுக்கப்பட்டுருக்கு. அவங்க தமிழ்நாடு லெவலில் ஏஷியன் லெவல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ப்ரைஸுகளும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிக்க முடியுமா நம்மளால்? இதெல்லாம் அந்த ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. இந்த லிவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது முதல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே
ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியில் பண்ணாங்கன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொல்ல, அரசாங்கத்தில் இந்தியாவிலேயே முதல் அரசாங்க ஆஸ்பத்திரியில் லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணது கலைஞர் பீரியடில் இங்கே இருக்கிற ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணாங்க. அரசு மருத்துவர்கள் பண்ணாங்க. இந்த நெஞ்செலும்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான ஒரு கேன்சர் ஒன்று. அந்த நெஞ்செலும்பில் அந்த கேன்சர் வந்துடும். வந்துச்சுனாக்கா அது பரவிடும். அப்புறம் அவ்வளோதான், ஆல் அவுட் ஆகிடணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது வந்துருச்சு தெரிஞ்சிச்சுனாக்கா, அப்போ அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. அது எந்த இடத்துல பரவி இருக்கோ அதை மட்டும், அந்த நெஞ்செலும்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு திரும்ப அதில் ஒரு மெட்டீரியலில் நெஞ்செலும்பு மாதிரியே செஞ்சு அதோட சேர்த்து போல்ட்டு போட்டு முறுக்கிடுவாங்க, அல்லது ஒட்டி வச்சுருவாங்க. அதுக்கு உள்ள டெக்னாலஜியில் ஒட்டி வச்சுருவாங்க. அப்போ அந்த இடத்துல மட்டும், ஃபுல்லாக இல்லை, அந்த இடத்துல மட்டும். நம்ம சும்மா வீட்டில் ஏதோ உடஞ்சி போச்சுனாக்கா நம்ம ஒரு ஜாயிண்ட் போட்டு ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி தான். இது அரசு மருத்துவமனையில் செய்கிறாங்க. செஞ்சு பல பேரை காப்பாற்றிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் செஞ்ச சாதனை அது. இவ்வளவு இந்த ஆட்சி நடைபெற்றது. இங்கே மருத்துவக் கல்லூரிகள், எவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள், எவ்வளவு கட்டமைப்புகள், எவ்வளவு கல்லூரிகள், எவ்வளோ பேர் படித்து பயனடைஞ்சு போயிருக்காங்க. அரசு பள்ளியில் படிச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் இது காலேஜில் படிக்க போனீங்கன்னாக்கா பெண்களுக்கு 1000 ரூபா. அதேமாரி ஆண்களுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போகிறாங்கனாக்கா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாங்கிறது ஸ்கீம். இதே மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்குது. நான் முதல்வன் திட்டத்தில் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு, ஏழை வீட்டு குடும்பத்து பொண்ணு, இப்போ பேட்டி கூட கொடுத்தாங்க, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த பொண்ணோட தென்காசி பக்கம்னு நினைக்கிறேன், அந்த பாப்பா ரேகாவோ என்னமோ எனக்கு பேர் சரியாக தெரியல. ஸோ அந்த பாப்பா தென்காசியில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்து பின்னணியை கொண்ட ஒரு பெண். அது நம்ம வாசுதேவநல்லூரில் இப்போ திமுக சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க ஈ ராஜா அவர்கள். அவங்க அந்த பொண்ணை போய் பார்த்து அவங்க பேசி அதுக்கப்புறம் அவங்க சன் நியூஸ்லாம் அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துச்சு. இவ்வளவும் இந்த அரசாங்கத்தில் நடத்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இவ்வளவு செஞ்சு மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்தினா திமுக தவறு செஞ்சிருச்சு, திமுக தன் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும்னாக்கா ஒருத்தவங்க தப்பு செஞ்சால் திருத்திக்கலாம். தப்பே செய்யாத பொழுது அவன் என்னத்தை திருத்திக்கணும்னு நான் கேட்குறேன். இதுக்கு மேலே என்ன திட்டங்களை கொண்டு வரணும், அல்ல இதுக்கு மேலே எப்படி நல்லாட்சியை கொடுக்கறது, அல்ல என்ன தான் திருத்திக்கணும்? சிஎம் போயிட்டு விஜய் மாரி டான்ஸ் கற்றுட்டு வரணுமா? இல்லை விஜய் மாதிரி முட்டை பொட்டா தொட்ட பொரோட்டான்னு சொல்லிட்டு இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்டு அதை வந்து வீடியோவை ஷூட் பண்ணி தரணுமா? இல்லை எனக்கு புரியல. இல்லை இந்த படத்தில் வர மாதிரி காமெடிகள், நகைச்சுவை காட்சிகள் செய்யணுமா? இல்லை பறந்து ரோப் மாட்டி போய்ட்டு ஃபைட்டு பண்ணணுமா? என்ன கற்றுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்போ தப்பு செய்கிறான் பாருங்கள் ஒருத்தவன், அவனை நம்ம எதுவுமே செய்யறதில்லை. இல்லைங்க இதில் வந்து மக்கள் இந்த மாதிரி ஒரு தவறான மனநிலையில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, அதனால் ஓகே மக்கள் தீர்ப்பு தான், இதில் திமுக தவறுகள் எதுவும் இல்லை. ஒரு மனநிலையில் ரசிக மனநிலையில் போயிட்டாங்க. எப்படி எம்ஜிஆர் வரும்பொழுது போனாங்களோ அப்புறம் பின்னாளில் மக்கள் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் எம்பி எலெக்ஷனில் தூக்கி வச்சு குத்துனாங்க எம்ஜிஆருக்கு. ஏன்னா ரிசர்வேஷனை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் ரிசர்வேஷன்லேயே வந்து வர்க்க ரீதியாக யோசித்து ஒரு வேலையை பண்ணாப்புல, அந்த கிரிமினல் அப்பயே கொண்டு வந்தாப்புல. அதில் தான் மக்கள் கடுப்பாயை வச்சு குத்துன்னு குத்தி அப்போ நடந்த எம்பி எலெக்ஷனில் நமது மாகோரா அவர்கள் வந்து வாஷ் அவுட், எந்த ஒரு புரிதலும் என்ன பண்ணாங்க. அப்போ வரும்போது அந்த ஒரு ரசிக முகத்தோட, ஒரு நடிகருங்கிற முகத்தோட, ஒரு ஃபெமிலியாரிட்டியோட வரும்பொழுது மக்கள் ரசிக மனப்பான்மையில் போயிடலாம். இப்போ ரசிக மனப்பான்மை அதே மாதிரி தான் இப்போயும் நடந்திருக்கு. அதனால் இது மாறுங்க, மக்கள் மனநிலை மாறும். அவன் புதுசாக ஒரு பெரிய ஹீரோ, அவனுக்கு ரசிகர் ஆகிட்டான் அத்தனை வருஷமாக. அவன் வந்து இப்போது ஒரு பொதுவில் இல்லைன்னா நான் வர்றேன் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, படத்தில் பார்க்கும் பொழுது என்னவாக அவங்க ஃபீல் பண்ணி ரிசீவ் பண்ணாங்களோ அதே மாதிரி லைவ்லையும் பார்ப்பாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது இயல்பாக நடக்கிறதா. இந்த தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கணும்னாங்க அது வேறு. இப்போ எந்த தவறுமே செய்யாத திமுக வந்து இது தவறு செஞ்சிருச்சு, திமுக வந்து கற்றுக்கணுனாக்கா என்ன கற்றுக்கணும்னு நான் கேட்குறேன். எங்கள் தளபதி ஆட்சிக்கு வந்தாக்கா எல்லாத்தையும் மாற்றிடுவார் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டவங்க இருக்காங்கல்ல. இப்போ தளபதி வந்தாலும் டீலிமிட்டேஷன் தடுத்துருவாரா? என்ன திமுக தடுத்துச்சின்னு வர விஷயம். டீலிமிட்டேஷன் பேச்சை பிஜேபி எடுக்கும் பொழுது, கொண்டு வர முயற்சி பண்ணும் பொழுது அதற்கு எதிராக விஜய் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. குரல் கொடுத்துருந்தாக்கா ஸ்ட்ராங்காக கொடுக்கல, சும்மா ஏதாவது அறிக்கையை போட்டு அப்படி தப்பிக்கிறதோ சரியாச்சு தவிர பெருவாரியாக திமுக எடுத்த மூமெண்ட்டு மாதிரி விஜய் அவர்கள் அதை கொண்டு போகலை. இப்போ ஒருவேளை இதுக்கப்புறம் பிஜேபி டீலிமிட்டேஷன் திரும்ப கொண்டு வர முயற்சி பண்ணானாக்கா அது விஜய் தடுத்துருவாப்பிலையா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டில், எங்கள் தளபதி வந்தாக்கா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க அப்படியா? அப்போ முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா இந்த அந்த பையன் இருக்கான் பாருங்க, அந்த பாக்ஸில் வர்றான் பாருங்க, இந்த பையனை தான் முதல்ல பிடிச்சி உள்ளே போடணும். அவனோட ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது குழந்தைகள்னு சொல்லணும், 18 வயசுக்குள்ள பெண்களை. அப்படியாப்பட்ட குழந்தைகளை, பெண் குழந்தைகளை பாலியலாக இவன் பயன்படுத்தியிருக்கான், சுரண்டியிருக்கான் அப்படின்னு அவனுடைய ஆடியோவிலேயே அவன் பேசியிருக்கான். அப்போ இவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவன் தாவே கேட்காரான். அப்போ இவன் மீது தான் முதல் நடவடிக்கை எடுக்கணும். இவ்வளோ பெண்களை சீரழிச்சிருக்கியாடா, நீயே ஆடியோ சொல்லியிருக்கியே அப்படின்னு சொல்லி அவன் மீது தான் முதல் நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவதாக அந்த நாமக்கல்லில் உள்ள தாவேக பொறுப்பாளர், அந்த கட்சியில் உள்ள ஒரு பெண்ணு விஜய் கூட நான் வந்து ஃபோட்டோ எடுக்க வைக்கிறேன், பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பேரை சொல்லி அந்த பெண்ணை பாலியலாக
சுரண்டுறதுக்காக அவங்க வீட்டுக்குள்ளே புருஷன் இல்லாத நேரத்தில் உள்ளே கொண்டான். வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அது பாலியல் சுரண்டல் இல்லையா? அப்போ அவன் மீது 2வது நடவடிக்கை எடுக்கணும். அடுத்ததாக இந்த குட்டி என்கிற பிரகாசம்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் நின்னாப்புல. அவர் இப்போ பூந்தமல்லி எம்எல்ஏ. அவர் ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அங்கே வந்த பெண்களை, அந்த கட்சியினுடைய பெண்களையே தவறாக அவர் கை வைத்தார் அப்படின்னு அந்த கட்சியில் உள்ள பெண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. அப்போ இது பாலியல் குற்றம் இல்லையா? அது இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது வேற. இப்போ சரி வரப்போறாருன்னு வச்சு வந்ததுக்கப்புறம் எடுப்பாரா? அப்போ இந்த எம்எல்ஏ வேலை எடுத்து தூக்கிடுவாரா? இப்போ பை எலெக்ஷனில் எப்படி 2 தொகுதியில் ஒரு தொகுதியை வந்து அவர் கேன்சல் பண்ணி ஆகணும், ரிசைன் பண்ணி ஆகணும். அப்போ குட்டியன்கிற பிரகாஷ் கூப்பிட்டு எப்போ அந்த பை எலெக்ஷன் வருது, நீ உன் மேலே வந்து குற்றச்சாட்டு இருக்குது, அந்த பொண்ணே வந்து சொல்லு தகாரத்தை தொடர அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரிசைன் பண்ணு. ஏன்னாக்கா என்னுடைய ஆட்சியில் எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சொல்ல இருக்கக்கூடாது. குறிப்பாக கட்சியில் உள்ள பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ கட்சி இல்லாத பெண்களுக்கு அல்ல தமிழ்நாட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு தருவாங்கிற கேள்வி என்னை நோக்கி வரும். என்னை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள், பெண்கள் எல்லாம். அதனால் ஒழுங்குமுறையாக ரிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ண வச்சுருவாரா? அதேமாதிரி பேராவூரில் உள்ள கேண்டிடேட்டு, அவர் மேலே பட்டுக்கோட்டை கேண்டிடேட்டு, இப்போ அவரும் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ஏ1 அவர் ஒரு ஊரில் திருவிழா நடக்கும் பொழுது அங்கே இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தவறாக நடந்துட்டார் போல் இருக்குது. அது அந்த ஜாதி சங்கங்கள்லாம் சேர்ந்து கூட கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அவரை கட்சியை விட்டு நீக்கிடுவாரா? ஏன்னாக்கா கட்சியில் பொறுப்பாளராக இருக்கார், கேண்டிடேட் வேறு அவர் இப்படி பாலியல் குற்றச்சாட்டு நம்பர் 1னாக்கா அப்புறம் பெண்கள் எப்படி நம்ம நம்புவாங்க? உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாரா? கரூரில் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு பொண்ணு ஒருத்தவங்க பேசினாங்க. அதில் அங்கே இருந்த விஜயை பார்க்க போன விஜயோட ரசிகை தாவேக்கா ஆதரவாளர். அந்த பெண்ணு சொல்கிறாங்க, தன்னுடைய மார்பகங்கள் வந்து அந்த ரத்தம் கட்டி போகிறதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் புள்ள அந்த வாத்தியாரெலாம் கில்லுவாங்க, இங்கே அப்படியே ரத்தம் கட்டி நல்லா பிடிச்சி கில்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா பிடிச்சி கில்லுனா தான் ரத்தம் கட்டும். அந்த மாதிரி அந்த பெண்ணுடைய மார்பகங்கள் ரத்தம் கட்டி போச்சு. அந்த கூட்டத்தில் என்ன வந்து அப்படி தப்பாக என்னை வந்து தவறான கண்ணோட்டத்தில் தவறான அந்த கூட்டத்தில் என்னை பாலியலாக இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அவங்க பைட்டு கொடுக்கும்போது அதை சொன்னாங்க, நேரடியாக சொன்னாங்க அதை. அப்போ உடனடியாக அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரோன் ஷாட்லாம் போட்டு அந்த பொண்ணை எவன்டா பண்ணவன், அந்த கட்சிக்காரன் எவன் பண்ணவன், அல்லது அவரை பார்க்க வந்தவன் எவன் பண்ணவனா அவனை முதல்ல கூப்பிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருவாரா? அப்புறம் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாக்கா இந்த சரக்கு பாட்டிலெலாம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க, அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு கூட பண்ணார். இப்போ அண்ணன் ஆட்சி பொறுப்பு ஏற்றவனையே எல்லா டாஸ்மாக் கடையிலையும் சரக்கு பாட்டில்களில் என்ன பிரிண்ட்டாக இருக்கோ அந்த விலைக்கு தான் வருமா? இப்போ 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்க மாட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் டாஸ்மாக் கடையில் பட்வைசரு, அப்புறம் இந்த மாதிரி கேஎஃப் மேக்ஸு, அப்புறம் ஆம்ஸ்டெல்லு, டியூபோர்க்கு, அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது ஃபாரின் கம்பெனிஸ் கொலாபரேஷனோட பியர்ஸு, அல்லது இந்த பியரில் இன்னும் தரமான பியர்கள், நல்ல கம்பெனி பிராண்டான பியர்கள் கிடைக்குமா? லோக்கல் பியர்ஸ்லாம் உடம்பு கெடுதலுங்க, ரொம்ப விலை வச்சு அதிகமாக விற்கிறாங்க, அதுவும் பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு, இதெல்லாம் இந்த தரமாக மாற்றப்படும், அப்புறம் 10 ரூபா இருக்காதுங்க அப்படிங்கிறது உங்களால் இதை உறுதிமொழி கொடுக்க முடியுமா? ஆமாம், எங்கள் தளபதி வந்து சரி பண்ணுவோம் அப்படி சொல்லி தானே நீங்கள் அந்த 10 பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பண்ணீங்க. இப்போ அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே பார்ப்போம், அது பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு விற்கிறாங்களா அல்லது என்ன பிரிண்ட்டாக இருக்கோ அந்த விலையில் விற்கிறாங்களாங்கிறத பார்ப்போம். ஒருவேளை திரும்பவும் பாட்டிலுக்கு 10 ரூபா தான் விற்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ யாரோ எடுத்து வைரலாகி அது ப்ரூஃபாக வந்துச்சுனாக்கா அந்த அமைச்சர் மீது அண்ணன் நடவடிக்கை எடுத்து அவர் கட்சியை விட்டு தூக்கி, எனக்கு அது ஊழல், இது லஞ்சம். அப்போ லஞ்சம் ஊழலை அவர் அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சரே பண்ணுறாரு அப்படிங்கிறது ஆதாரம் வந்துச்சுனாக்கா அந்த நபரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்குவாரா? புலிப்படத்தில் 15 கோடி ரூபா சம்பளத்தில் 5 கோடி ரூபா அமுக்கிட்டாப்புல அண்ணன். இப்போ 15 கோடியில் 5 கோடிங்கிறது கிட்டத்தட்ட 33%, சரி 30% வச்சுப்போம். அப்போ 15 கோடியிலே 5 கோடி 30% அமுக்குனாருன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு 5000 கோடி ரூபா ஒரு ப்ராஜெக்ட் வருதுனாக்கா அதில் 30% எவ்வளோ 1500 கோடி ரூபா அமுக்கிடுவாரா? அப்போவே ஊழல் செய்யாமல் இருந்தவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதிகாரத்தை கொடுத்து தமிழ்நாட்டோட கஜானாவை கையில் கொடுத்தீங்கன்னாக்கா அப்போ ஊழல் பண்ண மாட்டார்னா நிச்சயம். ஒருவேளை அந்த கட்சியில் நடிகர் விஜய் அவர்களோ அல்லது அந்த கட்சியில் மற்ற அமைச்சர்களோ அல்லது எம்எல்ஏக்களோ கட்சி பொறுப்பாளர்களோ ஊழல் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு காமிச்சாக்கா விஜய் அவர்கள் மீது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை தூக்குகிறேன்னு அடிப்படை உறுப்பினர் தூக்கிடுவாரா? இல்லை ஒருவேளை அவரே தவறு செஞ்சுருக்காருன்னு ஆதாரம் வந்துருச்சுனாக்கா நானே அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே நீங்கிப்பாரா? அண்ணன் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் என்ன நடக்குங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்கே அது நடக்கும். அதே மாதிரி ஜாதிய கலவரங்கள், ஜாதிய வன்கொடுமைகள் அது அங்கங்கே நடக்கும். இதே மாதிரி சில பிரச்சனைகள் அங்கங்கே நடக்கும். அப்போ அது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் கேள்வியாகவும் டிபேட்டாகவும் மாறும். அப்போ மாறும் பொழுது இதே மாதிரி தாங்க திமுக ஆட்சி நடந்துச்சு, அதனால தாங்க நாங்கள் மாற்றி ஓட்டு குத்துனோம். ஏன் மாற்றி ஓட்டு குத்துனோம்னாக்கா அண்ணன் வந்துட்டாக்கா அதெல்லாம் நடக்காதுங்க.
பெண்களுக்கெல்லாம் குற்றம் நடக்காது, அப்புறம் ஜாதிய கொடுமைகள் நடக்காது, மதக்கலவரங்கள் நடக்காது, இது எதுவுமே நடக்காது, சுபிட்சமாக மாறிடும். ஒருவேளை நடந்துச்சுனாக்க எங்கள் அண்ணா ஒருவேளை நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் மறுவேளையை பார்ப்பார் அப்படின்னு சொன்ன அந்த பாப்பார்கள்லாம் இருக்கீங்கல்ல, அந்த பாப்பார்கள்ட்ட கேட்குறேன், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒருவேளை அப்படி நடந்து அது நடவடிக்கை எடுக்காமல், ஏன்னாக்கா அந்த கட்சிக்காரனே சில சமயம் உள்ளீடு செஞ்சு கட்டப்பஞ்சாயத்து செஞ்சு அல்லது அந்த கட்சிக்காரனே அந்த குற்றம் செஞ்சராக இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில், அப்போ அண்ணனுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களே இந்த காரணத்தை வச்சு திமுக வேண்டாம் இவர் வந்தால் சரியாகுன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நபர்கள் எல்லாம் ஐயோ தப்பு நடக்குது, அப்போ சரியில்லை இவர், அப்போ ரொம்ப மோசமானவர். ஆனால் திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பொழுது அவனை தூக்கி உள்ளே வச்சாங்க, குண்டாஸ் போட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப 3-4 மாதத்துக்குள்ளேயே அது கேஸை நடத்தி ரிசல்ட் வாங்கி அவனை தூக்கி உள்ளே போட்டாங்க, பெருந்தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. இதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்தில் திமுக தான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் போட வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. ஏன் ஜெயராஜ் பன்னீஸ் வழக்குலையும் திமுக தான் முன்னாடி நின்று ஜனநாயக சக்தியில் முன்னாடி நின்று போராடி வாதாடி அவங்களும் தண்டனை வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் இது எங்களுக்கு பத்தலை, லேட்டாக பண்ணாங்க, அப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் அண்ணன் நம்ம வாக்கு போட்டோம். ஆனால் அண்ணன் இதை விட லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு அல்லது ரியாக்டே பண்ணல, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே. அப்போ அண்ணனும் வந்து டுபாகூர் போல் இருக்குது, அவங்களே பரவாயில்ல அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தோணுச்சுனாக்கா அந்த மனநிலையிலேருந்து உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்களா? ஒருவேளை அப்படி நடந்து அண்ணன் நடவடிக்கை எடுக்காத பொழுது அப்புறம் ஆட்சிக்கு வந்து சில திட்டங்கள்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் செய்யலை, ஏன் செய்யலை அப்படின்னு கேட்கும் பொழுது உங்ககிட்ட என்ன பதில் வருங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன். திமுக தான் ப்ரோ எல்லாத்துக்கும் காரணம். எங்கள் அண்ணனை பாருங்கள், சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாதனால அவரால் நினச்சபடியே ஆட்சி செய்ய முடியல. பாருங்கள், கூட்டணி ஆட்சியாக தான் செய்ய முடியுது. அப்போ கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு சில நபர்களை 10 சீட்டுக்காக சேர்த்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணனால் அவர் ஃப்ரீ ஃப்ளோவாக செயல்படவே முடியல ப்ரோ. அதான் ப்ரோ அரசியல், அதான் ப்ரோ பாலிடிக்ஸ். நமக்கே எங்களுக்கே நீங்கள் பாலிடிக்ஸ் சொல்லி கொடுப்பீங்க, மகிழ்ச்சி தான். ஆனால் இதெல்லாம் ஏன் செய்யலை அண்ணன், நீங்கள் சொல்ல போகிற பதில் இதுதான். அதனால் அவரால் செயல்படவே முடியலங்க. சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை, இருந்தால் தானேங்க செயல்பட முடியும். இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட திமுக என்ன பண்ணுது, ஒரு சித்துலோட்டை காமிக்கி தன்னுடைய பணத்தை வச்சு அவங்கள விலைக்கு வாங்கி எங்களுக்கு குடைசல் கொடுக்குது. எங்கள் கட்சிக்குள்ளே 4 பேரை வந்து திமுக விலைக்கு வாங்கிட்டாங்க ப்ரோ. அது தெரியுமா உங்களுக்கு? திமுக செய்கிற சதி ப்ரோ இது. திமுக போகும்பொழுது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க ப்ரோ. எதுவுமே இல்லை, ஃபண்டே இல்லை ப்ரோ. நான் எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், இப்போ ஃபண்டை எப்படி கிரியேட் பண்ணுறது? பிஜேபியும் காசு தர மாட்டேங்கிறான், கஜானாவும் காலியாக இருக்குது. எப்படி 2500 உரிமை தொகை கொடுக்க முடியும் ப்ரோ? இருந்தாங்கன்னா கொடுக்க மாட்டாரா? திமுக செஞ்ச சதி ப்ரோ. ப்ரோ நேரு தான் ப்ரோ எல்லாத்துக்கும் காரணம், நேரு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு எப்படி பிஜேபிக்காரன் சொல்லுவானோ, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இல்லாத பொழுது நீங்கள் சொல்கிற பதில் என்னன்னாக்கா திமுக தான் காரணம். அவன் எப்படி நேரு காரணம்னு சொல்கிறானோ அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு சொல்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனேயே போடுகிற முதல் 3 கையெழுத்து என்னவாக இருக்கும்? அவர் வாக்குறுதி கொடுத்தார் இல்லையா, அதில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னாக்கா எல்லாருமே பொறுப்பேற்கும் பொழுது முக்கியமான முதல் 3 கையெழுத்து போட்டு உடனடியாக நடைமுறை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2500 ரூபாய் அந்த உரிமை தொகையை அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி, அந்த ஸ்கீமில் 2500 ரூபாங்கிறது வந்த உடனே முதல் கையெழுத்தாக போட்டு அந்த 1000 ரூபாய் ஏற்கனவே வாங்குறவங்களுக்கு அப்படியே தடை இல்லாமல் இந்த மாதத்துலேருந்து உடனடியாக 2500 ரூபா உங்களுக்கு வந்துடும் சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களால் செய்ய முடியுமா? முதல் 3 கையெழுத்தில் முதல் கையெழுத்தாக இதை போடுவாரா? அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம்னு சொன்னார். அப்போ அந்த முதல் 3 கையெழுத்து 2வது கையெழுத்தாக இதை போடுவாரா? அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இந்த மாதத்திலேருந்து நடைமுறை வருகிறது அப்படின்னு 3வது கையெழுத்தாக அதை போடுவாரா? அப்படி இல்லைனா ஆப்ஷன் வேணால் தர்றேன், இந்த 3ல் சிலிண்டரை வேணால் நீங்கள் மாற்றிங்க. என்னவா மாற்றிங்கனாக்கா, பெண்களுக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம். ஏற்கனவே இப்போ பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அதில் மட்டும்தான் பெண்களுக்கு இலவச பயணம், டிக்கெட் இல்லாத பயணம். ஆனால் இவர் சொன்னதை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகள்லையுமே பெண்களுக்கு இலவச பயணம், டிக்கெட் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ 3வதாக வேணால் சிலிண்டருக்கு பதிலாக சிலிண்டர் லேட்டாக தர்றேன், தட்டுப்பாடாக இருக்குது, இதை நான் 3வது கையெழுத்தாக போகிறேன், இதை கூட நீங்கள் ஆக்குங்க. அப்போ முதல் 3 கையெழுத்தில் இந்த கையெழுத்து வருமா? ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து அசாத்திய சூரன், மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, எங்கள் அண்ணன் மாற்றிடுவார், எங்கள் அண்ணன் வந்து சிங்கப்பூர் மாதிரி மாற்றிடுவார், துபாய் மாதிரி மாற்றிடுவார், சவுதி மாதிரி மாற்றிடுவார், லண்டன் மாதிரி மாற்றிடுவார், எங்கள் அண்ணன் வந்து அப்புறம் மாற்றம் அப்படின்னு சொன்ன எல்லோருமே இந்த முதல் 3 கொண்டு வருவாரா? ப்ரோ திமுக தொடச்சி வச்சிருச்சு ப்ரோ, கஜனாவில் இல்லை. இதை ஆதவ அர்ஜுன் நேரட்டிவ் கொடுப்பாரு, இந்த டிவிக்கு இன்ஃப்ளூயன்சஸ்ஸு, அப்புறம் இந்த இதான் நடுநிலை பத்திரிகையாளர் திமுக தவறு செய்து விட்டதுன்னு இப்போ பேச போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த நேரட்டிவை எடுத்து தூக்கிட்டு போவாங்க.
எப்படிங்க உடனே கொடுக்க முடியும்? இவங்க என்ன அப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க? கஜானா காலியாக இருக்குங்க, எப்படி திரும்ப நீங்கள் கொடுக்க முடியும்? அவன் இன்னும் கம்மிட்டு பணம் தர மாட்டேங்கான். என்ன தான் அவர் வந்து நம்ம முதல் முறையாக வந்திருக்காரு, அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்புறம் அவரால் எப்படிங்க புரட்டி தாங்காசில் கொடுக்க முடியும்? வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு அப்படியே படுக்க போட்டுருவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னு நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையாங்கிறத மட்டும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சரி, இதுக்கப்புறம் நீங்கள் சரியாக உங்களுடைய ஆட்சி நடந்துச்சுனாக்கா யூடியூப் டோஸ் துணையில் இருக்கும். சரியாக ஆட்சி செய்யலைனாக்கா கடுமையாக இதை விட அதிகமான விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அதற்கான பதில்களை நீங்கள் தர வேண்டும். அந்த பொறுப்பு, கடமை உங்களுக்கு இருக்கிறது.